அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். இந்த அற்புதமான நேரத்தில் ஸ்ரீ அழகுமலை வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த பள்ளிக்கூட வளாகத்திலே குழுமி இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பான இந்த நிகழ்வில் 12ஆம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு தேர்வு எழுதிவிட்டு தேர்வையும் முடித்துவிட்டு நல்ல மதிப்பெண்களுக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை வாழ்த்தி அவர்களுக்கும் நாம் மரியாதை செலுத்தி இருக்கின்றோம். அதே போல மழலை குழந்தைகளாக இருக்கக்கூடிய எல்கேஜி, லோவர் கிண்டர் கார்டன், யூகேஜி, அப்பர் கிண்டர் கார்டன் இந்த குரூப்ல படிக்கக்கூடிய குழந்தைகளையும் கூட இந்த நேரத்தில் பாராட்டி அவர்களோடு நாம் புகைப்படம் எடுத்திருக்கின்றோம். ஒரு கிராம பகுதியில் நம்முடைய போற்றுதலுக்குரிய இந்து முன்னணி அமைப்பு ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையோடு கிராமப்புறத்தில் தரமான கல்வி, அதுவும் குறைவான ஒரு விலையில கல்வியை பணமயமாக்காம எல்லோருக்கும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அற்புதமான நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பள்ளி மிகச் சிறப்பான கல்வியை அளிப்பது மட்டுமல்ல, ஒரு ஒருங்கிணைந்த பாடத்திட்டத்தையும் இங்கே கொண்டு வந்து மாணவர்களை நல்ல ஒரு வழியில படிப்பு மட்டுமல்ல விளையாட்டு துறையிலும் கூட சாதனைகள் நிறைய படைக்க வைத்து இங்கே இருந்து கல்வி பருவம் முடிந்த பிறகு 12ஆம் வகுப்புல வெளியே அனுப்புறாங்க. அதை நிச்சயமாக நாம் பாராட்டி ஆக வேண்டும். காரணம், இன்னைக்கு எல்லா இடத்திலும் கூட கல்வி என்பது நேரடியாக பணத்தோடு ஒப்பீடு செய்ய ஆரம்பித்து விட்டோம். அதிகமா பணம் வாங்கினாங்கன்னா நல்ல கல்வி, குறைவா ஃபீஸ் இருந்தா தரமில்லாத கல்வி. ஒரு கிளாஸ் ரூம்ல ஏர் கண்டிஷன் போட்டிருந்தாங்கன்னா நல்ல கல்வி, ஆனா ஒரு கிளாஸ் ரூம்ல மர பெஞ்சு போட்டு ஃபேன் போட்டிருந்தாங்கன்னா அது தரமில்லாத கல்வி என்று எங்கேயோ இடத்துல நம்முடைய தலையில ஒரு கல்வி என்பது இன்னைக்கு பணமயமாகிவிட்டது. அதையெல்லாம் நம்முடைய அழகுமலை வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போட சில கல்விக்கூடங்கள் அதை உடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கிராம பகுதியில் தரமான ஒரு கல்வியை கொடுக்க முடியும். அதனாலதான் ரொம்ப பெருமையாக இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்தினுடைய சராசரியான பள்ளி கட்டணம் என்பது 16,500 ரூபாய். எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது. 16,500 ரூபாய் சராசரியான கல்வி கட்டணம். குறிப்பாக இந்த பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுடைய பெற்றோர்கள் 82 விழுக்காடு கூலி தொழில், தினக்கூலி, மாச சம்பளம் அதற்கு போகக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் 82 விழுக்காடு. அதே போல இந்த பள்ளிக்கூடத்தில் 1184 குழந்தைகள் படிக்கிறாங்க. இலவச கல்வி 98 குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கல்வி எதற்காக, எப்படிப்பட்ட கல்வியை ஒரு சமுதாயம் கொடுக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட கல்வியை, தரமான கல்வியை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் அவர்கள் தலைமுறையில கண்டிப்பா அவங்க கிராஜுவேட் ஆக ஒரு பட்டதாரியாக இருப்பதற்கான வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த பெற்றோர்கள் எல்லாம் நாம் பட்டதாரியாக இல்லை, நம்முடைய குழந்தைகள் பட்டதாரியாக இருக்கணும், அவர்களுக்கு தரமான கல்வி கொடுக்க வேண்டும் என்கின்ற உந்துதலோடு இங்கே பெற்றோர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். என்னுடைய தந்தை, தாய் இருவரும் பட்டதாரி கிடையாது. என்னுடைய அப்பா 11ஆம் வகுப்பு, என்னுடைய தாய் 6ஆம் வகுப்பு. ஆனா அவர்கள் இருவரும் ஒரு கிராமத்துல என்னை போன்ற ஒரு மனிதன் எப்படி தரமான கல்வி கொடுக்க வேண்டும் என்று எப்படி முயற்சி செய்தார்களோ, ஒற்றை நம்பிக்கையில அழகுமலை வித்யாலயா அந்த பள்ளிக்கூடத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய தென் பாரதத்தினுடைய அமைப்பாளராக இருக்கக்கூடிய அருமை ஐயா பக்தன்ஜி இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்றார்கள். இந்து முன்னணி அமைப்பினுடைய மாநில தலைவராக இருந்து அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். விக்ஷா பள்ளிக்கூடத்தினுடைய கரஸ்பாண்டன்டாக இருக்கக்கூடிய ஐயா கோவிந்தராஜன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்து முன்னணி அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ராஜேஷ் அவர்கள் மேடையில் வைத்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அழகுமலை வித்யாலயா இந்த பள்ளிக்கூடத்தினுடைய செயலராக இருக்கக்கூடிய அருமையா GS செந்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். அழகுமலை வித்யாலயா இந்த பள்ளிக்கூடத்தினுடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய அண்ணாதுரை அவர்கள், அழகுமலை வித்யாலயா இந்த பள்ளிக்கூடத்தினுடைய பிரின்சிபலாக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் அவர்கள்,
வைஸ் பிரின்சிபலாக இருக்கக்கூடிய அருமை அம்மா சௌமியா அவர்கள், மற்றும் ஒரு வைஸ் பிரின்சிபலாக இருக்கக்கூடிய அருமை அம்மா கவிதா அவர்கள், அவர்களோடு இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த நிகழ்வுல எத்தனையோ நம்முடைய ஆசிரியர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், உடற்பயிற்சி ஆசிரியர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், நான் டீச்சிங் ஸ்டாஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு பேருந்து ஓட்டக்கூடிய நடத்துனர், பேருந்து ஓட்டக்கூடிய ஓட்டுநர், இந்த பள்ளிக்கூட வளாகத்தில் இருக்கக்கூடிய வாட்ச்மேன் அண்ணா, இவங்க நம்ம நான் டீச்சிங் ஸ்டாஃப்னு ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடறோம். ஆனா இந்த பள்ளியினுடைய சோல் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப் தான். இந்த பள்ளிக்கூட வாகனத்தை இயக்கக்கூடியவர்கள் ஆரம்பித்து, இந்த குழந்தைகளை பார்க்கக்கூடியவர்கள் ஆரம்பித்து, இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வாட்ச்மேன் அண்ணா, இவங்க தான் சோல், இந்த பள்ளிக்கூடத்தினுடைய சோல். ஏன்னா ஒரு குழந்தையும் நம்பிக்கையோடு இங்கே விட்டுவிட்டு செல்லுகின்றோம், பாதுகாப்பாக இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விட்டுவிட்டு செல்கின்றோம். நம்முடைய குழந்தை பத்திரமாக வீடு திரும்புவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விட்டுவிட்டு செல்கின்றோம். அந்த நம்பிக்கையை காப்பாற்றி நம்முடைய குழந்தை ஒரு தரமான கல்வி இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள கிடைக்குதுன்னா இந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப் தான் காரணம். அதனால் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூட இந்த நேரத்தில் அருமை சொந்தங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல அதிகமாக பெற்றோர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இன்று மத்தியானத்திலிருந்து கிராஜுவேஷன் டே, குறிப்பா ஃபேர்வெல் டே, 12th ஸ்டாண்டர்ட் படித்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் எல்லாம் வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. மார்க் பப்ளிஷ் ஆன பிறகுதான் மறுபடியும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க. அதனால் அதிகமாக பெற்றோர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால என்னுடைய பேச்சை நேரடியாக பெற்றோர்களுக்கு, அவர்களுக்கு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கு. அதனால் நேரடியாக உங்களுக்கு நான் பேசுகிறேன். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான நாடு, ஒரு நாட்டை நாம் எப்படி பாசிட்டிவான நாடுன்னு சொல்லுவாங்க? அதாவது நாம் இன்று இருக்கக்கூடிய நிலைமையை விட இன்னும் 1 மாத காலம், 1 வருட காலம் கழித்த பிறகு நம்முடைய நிலைமை உயர்ந்திருக்கும் என்று நாட்டினுடைய பெரும்பகுதியான மக்கள் சிந்தித்தால் அது பாசிட்டிவ் நாடு. இன்னைக்கு உலகத்தில் 73% இந்தியர்கள், 73%, 73% இந்தியர்கள் நான் இன்று இருப்பதை விட இன்னும் 1 ஆண்டு கழித்து என்னுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகத்தில் மிக அதிகப்படியாக ஒரு நாட்டில் மக்கள் அந்த நாட்டின் மீதும் அவர்கள் வாழ்க்கையின் மீதும் நம்பிக்கை வைப்பது நம்முடைய தாய் திரு பாரத நாட்டில் தான். 73% பாசிட்டிவ் நாடு. இந்த பாசிட்டிவ் நாட்டில் நாம் இருக்கோம். எல்லாம் சரியாக போகின்றது என்கின்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கின்றோம். சாதாரண நம்பிக்கை இல்லைங்க. நம்முடைய குழந்தைகள் நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போவாங்க. இந்த நாட்டில் அரசு வேலை என்பது லஞ்ச லாவண்யம் கொடுக்காம நாம் எழுதக்கூடிய போட்டித் தேர்வு அடிப்படையில் நேர்மையான முறையில் நம்முடைய குழந்தைக்கு போட்டித் தேர்வு பரீட்சையில் IAS IPS ஆவாங்க. ஒரு பெரிய தனியார் நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். நம்முடைய குழந்தை தனியாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தாலும் கூட சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு ஒரு பெரிய மனிதராக வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை ஒரு நாட்டில் சிஸ்டம் சரியாக வேலை செய்கின்றது என்கின்ற அர்த்தம். இந்த நம்பிக்கையான நாட்டில் 73 விழுக்காடு நம்முடைய பாரத மக்கள் நம்பிக்கை வைத்தாலும் கூட குழந்தைகளை பாசிட்டிவான குழந்தைகளாக உருவாக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குங்க. பாசிட்டிவாக நல்ல ஒரு சிந்தனை இருக்கக்கூடியவர்கள், ஒரு பெரிய தேசிய சிந்தனை இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் மட்டுமல்ல அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்தையும் உயர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய மாண்புமிக்க சிந்தனை இருக்கக்கூடியவர்கள். பரிசரம், சுற்றுச்சூழல், சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும். நாம் குடிக்கக்கூடிய தண்ணீரிலிருந்து எனக்கு ஒரு புகைப்படம் கொடுத்தாங்க. தண்ணீரை பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். அந்த அளவுக்கு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டியாக ஒரு பாசிட்டிவ் குழந்தையை உருவாக்க வேண்டிய முதல் கடமை பள்ளிக்கூடத்துக்கு இருக்கு. இந்த குழந்தை வந்தா பாசிட்டிவா இருக்கும். பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே நெகட்டிவ் இருக்கு, பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே விரும்பத்தகாத ஒரு விஷயங்கள் நடக்குது, பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதம் நேர்மையான முறையில் இல்லைன்னா அந்த குழந்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு நெகட்டிவ் டெண்டன்சி, நெகட்டிவ் மைண்ட் செட்ல தான் அந்த குழந்தை வளருவான். சோ நல்ல ஒரு சூழல், நல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல பாசிட்டிவான சிந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கா. காரணம் இந்து முன்னணி அமைப்பு பின்னாடி இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தையுமே பாருங்க, எனக்கு ஒன்றும் பெரிய வயசாகல, ஆனா என்னை விட பெரியவர்கள் மேடையின் மீது இருக்கிறாங்க. நான் எப்படி ஒரு குழந்தை மேடைக்கு வர்றாங்கன்னா பெரியவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஆனா அந்த குழந்தைக்கு ஏதோ பண்பு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, இல்ல சீஃப் கெஸ்ட் ஒருத்தர் போட்டு வச்சிருக்கிறாங்க, அவர்கிட்ட ஒரு காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. அந்த என்னுடைய காலில் விழுவதற்கு முழு தகுதி படைத்தவன் நான் இல்லை என்றாலும் கூட அது ஒரு பண்பு, அது ஒரு பாசிட்டிவ் பண்பு. ஒரு மேடைக்கு ஒரு குழந்தை வர்றாங்க, மேடையில் அவர்களை விட மூத்தவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் வணக்கத்தை எப்படி சொல்றாங்க. நான் பார்த்த இந்த 12வதுல வந்த ஒரு குழந்தையும் கூட, ஒரு குழந்தை தவறாம எல்லா குழந்தையும் அந்த பண்போடு வந்து வெளியே போறாங்கன்னா அடிப்படையில் இந்த மண்ணில் இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு பண்பு விதைக்கப்படுகிறது.
இந்த மனிதன் நாளைக்கு வெளியே போன பிறகு என்ன செய்தாலும் கூட அதுல ஒரு பண்பு இருக்கும், அதுல ஒரு நேர்மை இருக்கும். இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அந்த பண்பு பயன்படும். இன்னைக்கு பெற்றோர்கள் நாம் இந்த பண்பை ஊக்குவிக்கக்கூடிய முதல் கடமை நமக்கு இருக்கு. இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கு. இன்னைக்கு நாடு நமக்கு என்ன செய்தது அப்படின்னு நம்ம அடிக்கடி கேட்கிறோம். இந்த நாட்டுக்கு நம்ம வரிப்பணம் கொடுக்கிறோம், இந்த நாடு நமக்கு என்ன செஞ்சிச்சு? இந்த நாட்டுக்கு நம்ம இவ்வளவு கொடுக்கிறோம், இந்த நாட்டு நமக்கு என்ன செஞ்சிச்சு? அப்படிங்கிற பெசிமிஸ்டிக் மைண்ட் செட் வருவது ரொம்ப இயல்பு தான். இவ்வளவு பெரிய நாட்டுல 140 கோடி பேர் இருக்கும். கம்பல்சரி மிலிட்டரி சர்வீஸ் இல்லைங்க. மற்ற நாட்டில் என்ன பண்றாங்க, அந்த நாட்டின் மீது ஒரு மரியாதை வர வேண்டும் என்பதற்காக கம்பல்சரி என்லிஸ்ட்மெண்ட் நினைக்கிறான். இஸ்ரேல் போனீங்கன்னா ஒரு ஆண்டு காலம் மிலிட்டரியில கண்டிப்பா இருக்கும். சிங்கப்பூர் போங்க, ஒரு ஆண்டு காலம் இருக்கணும். கொரியா போங்க, 2 ஆண்டு காலம் இருக்கணும். கம்பல்சரி என்லிஸ்ட்மெண்ட். அந்த குழந்தை யாராக இருந்தாலும் கூட 1 வருட காலம் உழைக்கணும். ஆர்மி ரிசர்வ்ல வச்சிருவான். நாளைக்கு ஏதாவது போர் வந்துச்சுன்னா அவங்க தயாரா இருக்கணும். ஆனா நம்முடைய நாட்டுல 140 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல ஒரு நாட்டின் மீது ஒரு பண்பை எப்படி ஏற்படுத்துவீங்க? ஆர்மியில போய் வேலை செய்ய சொல்ல முடியாது. எத்தனையோ குழந்தைகள் படிக்கின்ற காலத்துல திருப்பூரை தாண்டி இருக்க மாட்டாங்க. எத்தனையோ குழந்தைகள் கல்லூரி போகும்போதுதான் தமிழ்நாட்டையே முழுமையா பார்ப்பாங்க. எத்தனையோ குழந்தைகள் இந்தியாவுடைய மற்ற மாநிலத்திற்கு கூட செல்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு மாநிலத்தை பார்த்திருக்கலாம், 2 மாநிலத்தை பார்த்திருக்கலாம், 3 மாநிலத்தை பார்த்திருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு இந்த நாடு என்பது இந்த வரைபடத்தை தாண்டி, பாரத நாடு என்பது இந்த பூகோளத்தினுடைய அடிப்படையை தாண்டி வேறு ஏதோ ஒரு சக்தி நம்மை பிணைக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கை எப்படி விதைப்பீங்க? இது போன்ற பள்ளிக்கூடத்தில் விதைக்கலாம், அந்த பாசிட்டிவிட்டி மூலமாக விதைக்கலாம், அந்த பண்பின் மூலமாக விதைக்கலாம். ஒரு பாரத நாடு ஒரு ஆன்மா அடிப்படையில் எப்படி நாம் இணைந்திருக்கின்றோம் என்பதை இன்னைக்கு பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. பிரிவினைவாதம் அதிகமா பேசுறாங்க, தமிழ்நாடு இப்படி அப்படி இல்ல பேசுறாங்க. இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான நம்முடைய பாரத நாட்டை உருவாக்கணும். ஒரு அகண்ட பாரதத்துல நல்ல ஒரு பிரஜைகளாக இவர்கள் இருக்கணும். 140 கோடி இந்தியர்களுடைய சிந்தனையும் இந்த பாரத நாட்டை நாம் முன்னேற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை சிந்தனை, அவ்வளவு எனர்ஜி, அவ்வளவு பாசிட்டிவ் போர்ஸ நம்ம ஜெனரேட் பண்ணணும்னா நம்முடைய குழந்தைய ஒரு நாளும் கூட இந்தியன் என்கின்ற சிந்தனையில நம்முடைய பெற்றோர்கள், தாய்மார்கள் குறைந்தபட்சம் நீங்க வளர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அடிப்படையான உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். வீட்டிலிருந்து ஒரு குழந்தை வெளியே வரும் பொழுது காலையில சாமி கும்பிடுறாங்க, பாரத மாதாவை கும்பிடுறாங்க, வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது ஒரு தினமும் கூட குழந்தைக்கு இந்தியாவை பத்தி ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்பும். ஒரு விஷயம் வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது பாரத நாட்டை பற்றி ஒரு விஷயத்தை, ஒரு சமுதாயத்தை தாண்டி விஷயத்தை தினமும் கத்துக்க நீங்க என்கரேஜ் பண்ணீங்கன்னா அந்த குழந்தைக்கு தானாக அந்த விளக்குக்கு திரி போடும் பொழுது அந்த திரிய லைட்டா நம்ம அப்படி நசுக்கி விடுவோம். அந்த விளக்குல ரொம்ப பிரகாசமாக அது எரியும். அந்த திரியை நசுக்க வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு நம்முடைய பெற்றோர்கள். திரி போட்டாச்சு, திரிக்கு எண்ணெய் ஊத்தியாச்சுங்க, விளக்குல ரொம்ப பிரகாசமாக அது எரியும். அந்த திரியை நசுக்க வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு நம்முடைய பெற்றோர்கள். திரி போட்டாச்சு, திரிக்கு எண்ணெய் ஊத்தியாச்சுங்க, திரியும் பத்த வச்சாச்சு. அந்த நசுக்கி விட வேண்டிய அந்த அந்த முக்கியமான ஒரு பண்பு பெற்றோர்களுக்கு இருக்கு. ஏன்னா என்னுடைய பெரிய பயம் எல்லாங்க, நம்முடைய நாடு இன்னும் ஒரு 10, 15, 20 ஆண்டுகள் கழித்து 10, 15, 20 ஆண்டுகள் கழித்து இந்த நாடு உண்மையாலுமே ஒரு விகசித் பாரத், ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதமாக உலகத்தினுடைய பெரிய நாடாக வர வேண்டும் என்றால் 140 கோடி இந்தியர்களும் ஒற்றை கருத்து, ஒற்றை சிந்தனையில் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அதை பெற்றோர்கள் தான் அந்த திரியை தூண்டிவிடக்கூடிய பொறுப்பு, அந்த திரியை கொஞ்சம் கிள்ளி விடக்கூடிய பொறுப்பு நம்முடைய பெற்றோர்களுக்கு இருக்கு. இரண்டாவது ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தால், இன்னைக்கு சமூக வலைதளம், இன்னைக்கு ஆஸ்திரேலியா பாருங்க, 16 வயதுக்கு கீழே ஆஸ்திரேலியால இந்த ஆண்டில் இருந்து யாரும் சமூக வலைதளம் பதிவு செய்வதற்கு, பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. ஆஸ்திரேலிய அரசை பொறுத்தவரை 16 வயசு கீழே சோசியல் மீடியா அக்கௌண்ட் யாருமே வச்சுக்க முடியாது. ஆந்திராவில் இன்னைக்கு பரிசீலனை செய்து கொண்டிருக்கின்றார்கள், 13 ஆண்டுக்கு கீழே பேன் பண்ணும். கர்நாடகாலையும் பரிசீலனை செய்து கொண்டிருக்கின்றார்கள், 16 ஆண்டு கீழே பேன் பண்ணும். இன்னைக்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச், வீட்டுல ஒரு உலகம் இருக்கு, பள்ளிக்கூடத்துல ஒரு உலகம் இருக்கு, சமூக வலைதளத்துல ஒரு உலகம் இருக்கு. உங்கள் குழந்தை இந்த 3 உலகத்தையும் பார்த்து வளர்றாங்க. இந்த பள்ளிக்கூடத்துக்கு இருக்கக்கூடிய உலகத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம்,
அதை ஒழுங்குபடுத்தலாம், அதை சீர்படுத்தலாம், அதை நேர்மையான பாதையில் எடுத்துட்டு போலாம், பண்பை விதைக்கலாம். இது ஒரு உலகம். வீட்டுக்கு வந்த பிறகு பெற்றோர்கள் தந்தை தாய் எப்படி நடத்துக்கிறாங்க, வீட்டுல பெரியோரை எப்படி மதித்து பேசுறாங்க, அந்த வீட்டுல ஒரு நாயை கூட எப்படி செல்லமாக வளர்க்கின்றார்கள், இதையெல்லாம் பார்த்து அந்த உலகத்தில் ஒரு குழந்தை வளரும், அங்க பண்பு கிடைக்கும். நம்முடைய சமுதாயத்தினுடைய பயம் என்னன்னாங்க, இந்த மூன்றாவது உலகமாக இருக்கக்கூடிய சமூக வலைத்தளம் உலகம் இன்னைக்கு ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. இன்னைக்கு அந்த குழந்தையினுடைய கையில அன்ரிஸ்ட்ரிக்டட் அக்சஸ் ஆக 8 வயசு 9 வயசு 10 வயசு 11 வயசு குழந்தைக்கு முழு உலகத்தையும் ஒரு சமூக வலைதளத்துல ஒரு செல்போன் மூலமா கொடுத்திருக்கும். குழந்தைக்கு செல்போன் இல்லைன்னா கூட ஒரு ஹோட்டலுக்கு போறோம், பக்கத்துல அப்பா அம்மா சாப்பிடுறாங்க, எந்த ஹோட்டலையும் நிம்மதியா யாரும் சாப்பிட முடியாது. ஏன்னா அவங்க குழந்தை அவங்க செல்போன்ல ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ட்ரெயின்ல போங்க, அந்த குழந்தை கையில வீடியோ கொடுத்துறாங்க. பிளைட்ல போங்க, குழந்தை கையில நீங்க ஐபேட கொடுத்து விட்டுறாங்க. எங்க போனாலும் கூட அப்பா அம்மா அவங்க பாட்டு பேசிட்டு இருப்பாங்க, அவங்களும் பேசுறது இல்ல. அப்பா அம்மா அவங்க தனிப்படியா செல்போன் எடுத்து வாட்ஸ்அப்ல யாருக்கும் மெசேஜ் போட்டுருப்பாங்க. அந்த குழந்தை வீடியோ பண்ணிட்டு இருக்கும், பார்த்துக்கிட்டு இருக்கும். சர்வர் அவன் பாட்டுக்கு, அந்த அண்ணன் பாட்டுக்கு சர்வர் என்ன தோசை இட்லி அவர் பாட்டுக்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இதுதான் சராசரியாக ஒரு குடும்பம் வீட்டுக்கு வெளியே போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறாங்கன்னா உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் இப்படி இருக்கு. அந்த சூழ்நிலையில வளரக்கூடிய குழந்தை எப்படி வளரும் நம்ம யோசிக்கணும். அதனால இன்னைக்கு நம் முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, நாமளே குழந்தைக்கு எளிதா சமூக வலைதளத்தை கொடுத்துறோம், எந்த வீடியோ வேணாலும் பாருன்னு சொல்றோம். அதான் அல்காரிதம் இருக்கிறனால இப்படி அவங்க பண்ண தேவையில்லாத எத்தனையோ வீடியோக்கள் உள்ளே வந்து இன்னைக்கு பிஞ்சு குழந்தைகளை நஞ்சாக்கி கொண்டிருக்கிறது. 16 வயசு பையன் கத்திய தூக்குறான், 15 வயசு பையன் மர்டர் பண்றான். இதெல்லாம் நம்ம பல இடத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தின் முன்பு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்பது பள்ளிக்கூடத்தினுடைய உலகத்தை கட்டுப்படுத்தலாம், வீட்டில் இருக்கக்கூடிய உலகத்தை கட்டுப்படுத்தலாம், ஆனா அந்த செல்போனுக்குள் இருக்கக்கூடிய உலகத்தை கட்டுப்படுத்த முடியாம நாம் தடுமாறி கொண்டிருக்கின்றோம். அதனால பெற்றோர்களுக்கு முழுமையான சமூக வலைதளத்தினுடைய தாக்கத்தினுடைய புரிதல் வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்துல காடேஸ்வர அண்ணனுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், தலைவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், பேரண்ட்ஸ்க்கு சோசியல் மீடியா ஒர்க் ஷாப் நீங்க நடத்தணும். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு பள்ளிக்கூடத்துல சோசியல் மீடியா ஒர்க் ஷாப், ஒரு குழந்தைக்கு பேரண்டல் கண்ட்ரோல் எப்படி ஆன் பண்றது, யூடியூப்ல எப்படி அதை ஆன் பண்ணி வைக்கிறது, டிவியில் எப்படி ஆன் பண்றது, செல்போன்ல எப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வர்றது, அதை நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நாம இன்னைக்கு குழந்தை அழுவுதேன்னு செல்போனை ஓபன் பண்ணி கையில கொடுத்துறோம். ஆனா குழந்தை அதுக்கப்புறம் 8 வயசு குழந்தை கையில 60 வயசுக்காரங்களுடைய செல்போன், தாத்தாவுடைய செல்போன், பாட்டினுடைய செல்போன், யூடியூப் அக்கவுண்ட் எல்லாமே இருக்கு. இதை இன்னைக்கு ஆரோக்கியமான முறையில நாம் சரியான விதத்துல கையாண்டால் மட்டும்தான் இவ்வளவு இளமையாக இருக்கக்கூடிய பாரத நாட்டிலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் அடுத்த 20-30 ஆண்டுகளுக்கு மிக செம்மையாக, மிக நேர்மையாக, ஒரு மாண்போடு, ஒரு மாட்சிமை மிக்க தலைவர்களாக அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மூன்றாவது, இன்னைக்கு நாம பார்க்கிறோம் ஐயா, இந்த பள்ளிக்கூடத்தினுடைய மோட்டோவே பாருங்க, கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. அப்படின்னா கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நாம சொல்றோம். இன்னைக்கு ஒரு குழந்தை ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்துல ஒரு குழந்தை பிறக்காம இருந்திருக்கலாம். ஆனா அந்த குழந்தைய நம்முடைய தலைமுறையில ஒரு சமுதாயத்துல ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் கூட அனைவரும் சமம் என்கின்ற போதனையை கொண்டு வரணும்னா நம்முடைய வாழ்வியல் முறையை அந்த குழந்தை நல்லா பார்க்கணும். நாம் ஒரு வாட்ச்மேன் அண்ணாவை எப்படி ட்ரீட் பண்றோம், எப்படி நடத்துறோம், ஒரு பஸ்ல ஓட்டக்கூடிய டிரைவர் அண்ணா, ஸ்கூல் பஸ் டிரைவர் அண்ணாவை, ஏன்னா இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரை 56 பள்ளிக்கூடத்துல பஸ் பாருங்க, பஸ்ஸுங்களே நான் பார்த்தேன்ல 22 பஸ் இருக்குதுங்க பள்ளிக்கூடத்துல. அப்ப 22 பஸ் குறைந்தபட்சம், 22 டிரைவர், 22 கண்டக்டர், குறைந்தபட்சம் 30 பேர் வச்சுக்கலாம். மெக்கானிக் உள்ள இருக்கிறவங்க எல்லாம் அவங்க கிட்ட ஒரு குழந்தை எப்படி பிஹேவ் பண்றாங்க. நாம யூரோப்பியன் கண்ட்ரி எல்லாம் போறோம், நம்ம ரோட்ல நடந்து போனாலும் கூட எதிரில் வர்றவங்க காலையில 9 மணிக்கு 7 மணிக்கு குட் மார்னிங் மேட், குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ, ஹவ் இஸ் த டே லுக்கிங், ஹவ் இஸ் த வெதர் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வணக்கம், இன்னைக்கு வெதர் எப்படி இருக்கு, இன்னைக்கு நல்லா இருக்கணும் உங்களுக்கு. யாருமே சம்பந்தமே இல்லை, நாம் ஏதோ ஊர்ல இருந்து நாம் ஏதோ நாட்டுல சுத்துறோம், அவங்க நமக்கு யாருன்னு கூட தெரியாது. ஆப்போசிட் அவங்க வராங்க. ஒரு ஹோட்டலுக்கு போறோம், காலையில 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஹோட்டலுக்கு போறோம்னா ஹவ் ஆர் யூ மேட் அப்படிங்கிறாங்க. ஆனா இந்தியால இன்னைக்குமே நம்ம பேசுறதுக்கு தயங்குறோம், பேசுறதுக்கு காசு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். தெரியாத ஒரு ஆள் வந்தா ஏன் பேசணும்னு நினைக்கிறோம்.
இந்த பிரச்சனைனாலேயே நிறைய அரசியல்வாதிகள் இந்த விஷத்தை விதைத்து 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 ஒரு ஏற்றத்தாழ்வை உருவாக்கி சில பேருக்கு பேசக்கூடாது, சில பேருக்கு மூஞ்சிய கூட பார்க்க கூடாதுன்னு இருக்கு. இன்னைக்கு நம்முடைய பெற்றோர்கள் பள்ளிக்கூடம் ஒரு குழந்தையும் எக்ஸ்போஷர் கொடுக்கணும், எல்லா மனிதர்களுக்கும் எக்ஸ்போஷர் கொடுக்கணும், எல்லா மனிதரையும் நேர்மையாக நாணயமாக நடத்துவதற்கு கற்றுக் கொடுக்கணும். இந்த பள்ளிக்கூடத்தில் சொல்றோம், என்னை பொறுத்த வரைக்கும் who is the most important person in the school னு கேட்டீங்கன்னா நம்ம பெற்றோர்கள் சொல்லலாம், பிரின்சிபல்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் who is the most important person in the school னு கேட்டீங்கன்னா நான் வாட்ச்மேன் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா பிரின்சிபலுக்கு அங்கீகாரம் இருக்கு, வாட்ச்மேனுக்கு அங்கீகாரம் இல்லை. ஆனா உங்க குழந்தைய யாராச்சும் வந்து பிள்ளைய பிடிச்சிட்டு போறவன், வெளியே தேவையில்லாத ஆட்கள் வர்றவங்க, ஒரு குழந்தையும் கரெக்டா டெய்லி அந்த அப்பா தான் விடுறாங்களா, அந்த வாட்ச்மேன் போய் உட்கார்ந்து கேட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் மெமரி இருக்கும். சில வாட்ச்மேன் நான் பேசுவேன், ஒரு வாட்ச்மேனுக்கு தெரியும் ஒரு குழந்தை சாப்ட்வேர் இன்ஜினியர் மாதிரி மைண்ட்ல மெமரி பண்ணி உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரு நாள் தவறாக யாராவது வந்து குழந்தையை கூட்டிட்டு போனா அப்படியே கப்பல் பிடிச்சிருவாங்க. என்னுடைய பையன் படிக்கக்கூடிய சென்னை ஸ்கூல்ல நான் பார்த்திருக்கேன். ஒரு நாள் மாற்றி அத்தையோ மாமா வந்தாங்கன்னா கப்பல் பிடிப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் மெமரியோடு வேலை செய்வாங்க. ஆனா நாம் அவர்களுக்கு சமுதாயத்துல அந்த மரியாதை கொடுக்கிறோமான்னு நீங்க கேட்டீங்கன்னா நாம் அவர்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கல. ஏன் பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கு அந்த மரியாதை கொடுக்குறீங்களான்னு கேட்டீங்கன்னா ஆசிரியர் பெருமக்களுக்கே அந்த சமுதாயம் இன்னும் மரியாதை கொடுக்கல. இதையெல்லாம் நாம் உடைக்கணும். நம்முடைய தலைமுறையில ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும் என்றால் அது பள்ளிக்கூடத்துல இங்கிருந்து ஆரம்பித்து அந்த குழந்தைய வெளியே எடுத்துட்டு போய் 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு விட்டோம்னா அந்த குழந்தை எங்கேயும் கெட்டு போவதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த களிமண்ணை இங்கேயே பிடிச்சு அந்த குழந்தைய பக்காவா ஷேப் பண்ணி அந்த குழந்தைக்கு தேவையான லைஃப் ஸ்கில்ஸ் கொடுத்து இந்த கேட்டை தாண்டி 12ஆம் வகுப்பு வெளியே விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தை கிடவே கிடையாது. நீங்க பயப்படவே வேண்டாம். ஐயோ நம்ம பையனை இண்டிபெண்டா விடுறோம், பொண்ணை இண்டிபெண்டா விடுறோம், தூரமா கல்லூரிக்கு அனுப்புறோம், அவங்க கெட்டு போயிடுவாங்களா? இல்லை, 12 வகுப்பு வரை சரி பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா எதுக்கு நமக்கு அந்த பயம் வரும்? அதனால்தான் இந்த 3 விஷயத்தை ஆரம்பத்தில் உங்களிடம் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. சமூக வலைதளத்தின் மீது ஒரு கவனம், வீட்டில் ஒரு உலகம், பள்ளியில் ஒரு உலகம், சமூக வலைதளம் ஒரு உலகம் என்பதை நாம் புரிஞ்சுக்கணுங்க. ஒரு மனிதனுக்கும் நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை இங்கிருந்து நாம் ஆரம்பிக்கணும். அந்த குழந்தைய ஒரு வெல் ரவுண்டட் பர்சனாலிட்டி, வெறும் கல்வி வெறும் மார்க் என்ன ஸ்கோர் வாங்கின அப்படிங்கறத தாண்டி உடற்பயிற்சி செய்ய. இந்த பாருங்க, இந்த ஹேண்ட்பால் பசங்க எல்லாம் அப்படி ஆரோக்கியமா இருந்தாங்க. அதனால இந்த பசங்க ஒரு 10 மார்க் கம்மியா வாங்கியிருந்தா கூட நான் இந்த பசங்களுக்கு தான் மெடல் கொடுப்பேன். இந்த ஹேண்ட்பால் வாங்கி இந்த பசங்க 80 மார்க், ஆனா உடல் ஆரோக்கியம் இல்லாத ஒரு தம்பி 95 மார்க்னா என் கையில மெடல் கொடுத்தா அந்த ஹேண்ட்பால் தம்பிக்கு தான் நான் போடுவேன். காரணம், உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய தம்பி. சுவர் இருந்தால் மட்டும்தான் சித்திரம் வரைய முடியும். அதனால நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம டைம் கொடுத்தே ஆகணுங்க. காரணம், இன்னைக்கு இந்தியா பாத்தீங்கன்னா கேன்சர் கேபிட்டல். கேன்சருடைய தலைநகரம் பாரத நாடு. சுகர் கேபிட்டல், சர்க்கரை நோயினுடைய நீரிழிவு நோயினுடைய தலைநகரம் பாரத நாடு. ஒன்று மக்கள் தொகை அதிகமா இருக்கிற காரணத்தினால நம்பர்ஸ் அதிகமா இருக்குது. பிரஷர், ஹை பிரஷர், உலகத்தினுடைய தலைநகரம் பாரத நாடு. 14 வயதிலிருந்து 20 வயது வரை ஹை ஃபேட், ஒபிசிட்டி, உலகத்தினுடைய தலைநகரம் பாரத நாடு. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுனாங்க, இன்னும் 20 ஆண்டுகளுக்குள்ள நாம இதை சரி பண்ணலினா நம்ம கிட்ட பணம் இருக்கும், ஆனா பணத்தை ஹாஸ்பிட்டல்ல பில் கட்டுறதுக்கு மட்டுமே கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருப்போம். வேற எந்த வேலையும் நம்ம செய்ய மாட்டோம். அதனால இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து கத்த அனுப்பிச்சிருக்கு. அந்த ஸ்போர்ட்ஸ் வாழ்க்கை பூரா அந்த பையன் பர்சூ பண்ணணும், அந்த பொண்ணு பர்சூ பண்ணும். ஹேண்ட்பால், சாஃப்ட் பால், ஷட்டில் காக்காக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், வாலிபாலாக இருக்கட்டும். அதனால கண்டிப்பாக பெற்றோர்கள் என்கரேஜ் பண்ணுங்க. ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படிங்கறதுக்காக ஸ்போர்ட்ஸ் பீரியட்லயும் வெளியே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸையும் குறைக்காதீங்க. நல்ல ஆரோக்கியமான உடம்பு, விதமான உடம்பு. ஏன்னா பெரியவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு 100 பேர்த்த கொடுங்க இந்தியாவை மாத்துறேன். அவர் சத்தியமா சொல்லவே இல்லைங்க, எங்கேயுமே அவர் சொல்லல. விவேகானந்தர் சொன்னாரு 100 பேர்த்த கொடுத்தா இந்த பாரத நாட்டை மாத்திடுவேன், அப்படி சொல்லிங்க. 100 இளைஞர்கள் வேண்டும். அந்த இளைஞர்கள் எப்படி இருக்கணும் டிஸ்கிரைப் பண்றார். தோல் வந்து எக்கு போல, அயன் போல, எக்கு போல இருக்கணும். உடம்பு எப்படி இருக்கணும், அவங்க மனசு எப்படி இருக்கணும், யோக கலையில எந்த அளவுக்கு பயிற்சி பெற்றிருக்கணும். அது போன்ற 100 பேர் வேணும்டா விவேகானந்தர் கேட்டாரோ தவிரங்க
100 இளைஞர் குடுன்னு எப்பவுமே கேட்கும். அதை பல இடத்துல தவறா புரிஞ்சுக்கிறோம். இளமைனா வயசுன்னு நினைச்சுக்கிறோம். இளமை என்றால் உடல் ஆரோக்கியம் என்பதை நம்ம சமுதாயம் புரிஞ்சுக்கிறோம். 50 வயதாக இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியமாக இருந்தால் அது இளமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால சாமி விவேகானந்தர் அவர்கள் கேட்ட 100 இளைஞர்கள், எஃகு போல தோல் இருக்கக்கூடிய இளைஞர்கள், நல்ல அறிவு கூர்மை சிந்தனை இருக்கக்கூடிய இளைஞர்கள், மனதை எப்பொழுதும் கூட ஒருநிலைப்படுத்தி இருக்கக்கூடிய இளைஞர்கள் 100 பேர் கொடுத்தா அந்த நாட்டை மாத்திரமா. அவர்களை உருவாக்குவதற்கான முயற்சியை பெற்றோர்கள் எடுக்கணும். வெல் ரவுண்டட் பர்சனாலிட்டி, வெறும் ஒரு உழைப்பயிற்சியோடு கல்வியோடு நல்ல ஒரு யோகை கல்வி கலையோடு எப்பொழுதுமே மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு குழந்தைய நீங்க எல்லாம் உருவாக்கணும். இவங்க தாங்க நமக்கு வேணும். நமக்கு டாக்டர் வேண்டாங்க, டாக்டரே வேண்டாங்க. நிறைய டாக்டர் வந்தாச்சு. மோடி ஐயா 2025 இருந்து 2030 வரை 75,000 சீட் 75,000 சீட் ஆட் பண்றாரு. நான் சொல்றது நல்லா கேட்டு, எந்த குழந்தைக்கும் டாக்டர் எல்லாம் பற்றாக்குறையே கிடையாது. 2025 15,000 சீட் ஆட் பண்ணிருக்காங்க. மெடிக்கல் சீட் புதுசா 2026 15,000 சீட்டுங்க, 2027 15,000 சீட், 2029 15,000 சீட், 2030 15,000 சீட், 75,000 சீட் ஆடாக போகுது. இன்னைக்கு 1,20,000 மெடிக்கல் சீட் இருக்கு. 2030 முடியும் பொழுது 1,95,000 மெடிக்கல் சீட் ஒரு வருஷம் இருக்கு. 2014 முன்பு வெறும் 54,000 தான் இருந்துச்சு. அதனால மெடிக்கல் படிக்கணும், ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே சீட்டு கிடைக்க ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. சீட் அதிகமாகிட்டு இருக்கு. மெடிக்கல் எழுதுறவங்களோட வருஷத்துக்கு 5,000 சீட் ஆட் பண்றோம். இந்தியாவில் 2014 வரை மொத்தமா 54,000, இன்னைக்கு வருஷத்துக்கு 15,000 ஆட் ஆகுது. அதனால கல்வி என்ட்ரன்ஸ் இதை பண்ணணும், நீட் யூஜி பிஜி அது இது கேட் அதெல்லாம் இருக்கட்டுங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு நேரம் கொடுக்கிறோமா? யோக கலையை சொல்லி கொடுத்திருக்கிறோமா? ஒரு வெல் ரவுண்டட் பர்சனாலிட்டியாக ஒரு கம்ப்ளீட் மனிதனாக நம்முடைய குழந்தையை உருவாக்குறோமா? அதற்கும் நாம கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். காரணம், நல்ல ஒரு சமுதாயம் வந்துட்டாங்க, எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகளை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ஒரு சமுதாயம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும், தன்னைத்தானே திருத்திக் கொள்ளும், தன்னைத்தானே முன்னெடுத்து செல்லும். சமுதாயம் மட்டும் போதுங்க, தலைவர்களே தேவையில்லை. சமுதாயம் தானாக முன்னாடி போகும். அமெரிக்காவில் என்னங்க தலைவர்கள் இருக்காங்க? சமுதாயம். ஸ்வீடன்ல என்னங்க தலைவர்கள் இருக்காங்க? சமுதாயம். நார்வேல என்ன தலைவர்கள் இருக்காங்க? சமுதாயம். சமுதாயம் தன்னைத்தானே திருத்திக் கொண்டு தன்னைத்தானே உயர்த்திக்கிட்டு மேல போகுது. அது போன்ற ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கணும். நல்ல ஒரு சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளை வெல் ரவுண்டட் பர்சனாலிட்டியாக நாம் அவர்களை உருவாக்குவதற்கு நாம இந்த கல்விக்கூடத்தை, அழகுமலை வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி பள்ளிக்கூடத்தை பயன்படுத்தணும். அதுல மார்க்கும் வரணும், சீட்டும் கிடைக்கணும், நீட் யூஜியும் பாஸ் பண்ணணும், நீட் பிஜியும் பாஸ் பண்ணணும். ஆனா எல்லாத்தையும் பாஸ் பண்ணி அந்த தம்பிக்கு ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியமோ, நல்ல ஒரு தேசிய சிந்தனையோ, அந்த தம்பிக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோ, அந்த தம்பிக்கு மற்ற விஷயங்கள் இல்லைன்னா டாக்டரா என்னங்க பண்ண போறாங்க? காய்ச்சல்னு போனா 5,000 ரூபாய்க்கு பில் எடுத்துறாங்க. 5,000 ரூபாய்க்கு பில். ஏன்? அடிப்படை ஃபால்ட்டி. எம்டில எதுக்கியா ஃபர்ஸ்ட் போறீங்கன்னா, எல்லாருக்கும் எம்டி ரேடியாலஜி வேணும். இந்த நாட்டுக்கு எம்டி ரேடியாலஜி வேணுமாங்க. இந்த நாட்டுக்கு கிராமப்புறத்தில் வேலை பார்க்கக்கூடிய டாக்டர் வேணுமாங்க. அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல ரேடியாலஜிக்கெல்லாம் வேலையே கிடையாதுங்க. கம்ப்யூட்டரே ஸ்கேன் எடுத்து, கம்ப்யூட்டரே மிஷினை பார்த்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதே சொல்லிடும் ஸ்கேன்ல என்ன இருக்கு. இன்னும் 5 ஆண்டுகளில் ரேடியாலஜி துறை இருப்பதற்கான வாய்ப்புகளே குறைவு என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இன்னைக்கு நமக்கு கிராமப்புறத்தில் போய் நான் சேவை செய்தேன் என்கின்ற சிந்தனை இருக்கக்கூடிய மனிதன் வேண்டுமோ தவிர மருத்துவராகி சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை வேண்டாம். அப்ப எங்க பிரச்சனை ஆகுதுங்க? பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியே செல்லக்கூடிய ப்ராடக்ட வெல் ரவுண்டட் ப்ராடக்டா நம்ம பண்ணாதனால மருத்துவத்தையும் ஒரு காசாக்கக்கூடிய துறையாக பார்த்து கொண்டிருக்கின்றார். நான் இன்ஜினியரிங் பத்தியே பேசலீங்க, நான் மற்ற துறையே போகல, மருத்துவத்தை உதாரணமாக எடுத்து நம்ம சொல்றோம். ஆனால் நமக்கு 2030 டாக்டர் வேண்டாம், கேன்சரை தீர்க்கக்கூடிய ரிசர்ச் சயின்டிஸ்ட் வேணும். 2030 டாக்டர் வேண்டாங்க, கிராமப்புறத்தில் போய் தங்கி பணி செய்யக்கூடிய மருத்துவர் வேணும். 2030 கோயம்புத்தூர் நகர மருத்துவமனையில இன்னும் ஒரு 100 பேர் போய் சேருவதற்காக வேண்டாம். தமிழ்நாட்டில் ஏழை மக்களுக்கு தரமான மருத்துவத்தை குறைவான செலவுல சேவையாக கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள் வேண்டும். அதையெல்லாம் செய்யணும். நாங்க பள்ளிக்கூடத்தை கரெக்ட் பண்ணணும், வெளியே வரக்கூடிய மாணவர்களை கரெக்ட் பண்ணணும். அது நம்முடைய அழகுமலை வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் மற்றும் ஒரு முறை மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தலைவர்களுக்கு இந்த நேரத்தில்
என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி மிக முக்கியமானது. போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிங்க இந்து முன்னணியுடைய ஜெனரல் செக்ரட்டரி அண்ணன் முருகானந்தம் அவர்கள், காட்டன் பாக் திருப்பூர் நிறுவனம் சம்பத்குமார் அவர்கள், ஸ்ரீஹரி நிட்ஸ் கார்மெண்ட் திருப்பூர் ரத்னசாமி அவர்கள், இந்து முன்னணியினுடைய கோஆர்டினேட்டர் அனந்தராமன் அவர்கள், திருப்பூர் பூமாமில் பத்மநாபன் அவர்கள், ஜிவோனி பார்மெக்ஸ் பிரைவேட் லிமிடெட் கோயம்புத்தூர் ஞானகுரு அவர்கள், பிரியா நெட்ஸ் திருப்பூர் மோகனசுந்தரம் அவர்கள், இந்து முன்னணி மாநில செயலாளர் அருமையண்ணன் கிஷோர்குமார் அவர்கள், ராஜேந்திரன் அவர், இந்த 9 பேர் தான் செய்யக்கூடிய மற்ற பணிகளோடு இதையும் பொறுப்பேற்று பக்கத்தில் இங்கிருந்து வஞ்சிவாளையத்தில் ஒரு அற்புதமான ஒரு குருகுலத்தையும் பக்கத்தில் மிகச் சிறப்பாக நடத்தி, இந்து முன்னணி என்பது வெறும் ஒரு சமுதாய மாற்றத்திற்காக இருக்கக்கூடிய இயக்கம் என்பதை தாண்டி ஒரு நல்ல மனிதரை உருவாக்கக்கூடிய இயக்கமாக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அழகுமலை வித்தியாலய இந்த கல்விக்கூடம் ஒரு சான்று. அதனால் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மூத்த தலைவர்களுக்கு, இந்த அற்புதமான அரங்கத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு, முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்களுக்கு, என்னோடு நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு, தொண்டர்களுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு, இன்று 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு ஒரு பெரிய கனவோடு பாசிட்டிவோடு வெளியுறவுக்கு நாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற நம்பிக்கையோடு பயணிப்பதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு, இந்த கல்விக்கூடத்தினுடைய 1184 குழந்தைகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாய்ப்பு கொடுத்த அழகுமலை வித்தியாலயா பள்ளிக்கூடத்தினுடைய பெரியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி.